Well guys, இப்போ இந்த வீடியோல ஆங்கரோட நியூ லான்ச் ஆன R50i TWS Earbuds இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து நியூவா லான்ச் பண்ண ஆங்கர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 22 ப்ரீசெட் ஈக்குவலைசர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் IPX5 வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்றாங்க அண்ட் 30 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வரும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே 30 ஹவர்ஸ் வருதா இல்லைன்றதை நம்ம ரிவ்யூவில் வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஈச் இயர்பட்ஸில் 2 மைக்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தனே குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் தென் பாக்ஸ்குள்ளே USB Type-C கேபிள் அண்ட் தென் 2 pair of ear tips கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ வழக்கமாக எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சப்போர்ட்டிவ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஆங்கர் சவுண்ட் கோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் ஆங்கரோட நியூ லான்ச்சான R50i TWS இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ் ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் அவங்களோட லோகோ இருக்குது. அண்ட் ஒன்ஸ் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே வந்து இயர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து பேப்பர் ப்ரொடெக்டிவோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு வந்து பிச்சு எடுத்துருவோம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அண்ட் இதோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸோட பேக் சைடில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டிவ் இந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் சவுண்ட் கோரோட லோகோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. அண்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஆங்கர் சவுண்ட் கோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துடுறேன். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் சவுண்ட் கோர் R50i காமிச்சிடுச்சு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆங்கர் சவுண்ட்கோர் R50i இந்த இயர்பட்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் SBC ஆடியோ கோடெக் தான் காட்டுது. அண்டு இனிஷியலாக நம்ம ஐ பட்டன் கிளிக் பண்ணி இதில் போனால் HDயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா AC கோடெக்கை வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. ஸோ ரியல்மி ஃபோன்ஸில் எப்போவுமே கனெக்ட் பண்ணும்போது SBC கோடெக் தான் இனிஷியலாக காட்டுது. ஈவன் அந்த இயர்பட்ஸ் AC சப்போர்ட் இருந்தாலும். அண்ட் உங்கள் ஃபோன்ஸில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்டதில் ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் குட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸாக இருக்குது. பட் ரிவ்யூவில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து இதை வியர் பண்ணும்போது வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ரொம்பவே குட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சவுண்ட் கோர் R50i இந்த TWS இயர்பட்ஸ்க்கு ஆப் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சவுண்ட் கோர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் அந்த ஆப் ஒன்லி சவுண்ட் கோர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணனே ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துருங்க. அண்ட் ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து சைன் அப் பண்ணணும் நீங்கள் இந்த ஆப்பில். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ இப்போ ஒன்ஸ் ஆப் வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஆட் டிவைஸ் கொடுத்துருங்க. அலோ கொடுத்தோன்னே ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணதாக பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது. ஸோ சவுண்ட் கோர் R50iன்னு இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலைசர் ஸ்டார்டிங்கில் வந்து 22 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் சொல்லியிருந்தாலும் ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் டேப், டபுள் டேப் அண்ட் டேப் அண்ட் ஹோல்ட். சிங்கிள் டேப் வந்து நீங்கள் நன் ஆப்ஷன் கூட இருக்குது. சிங்கிள் டேப் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு ப்ளே பாஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்னில் வந்து இருக்குது. பட் இப்போ இது கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ப்ளே பாஸே பண்ண முடியும். அண்ட் தென் இந்த ஆப்பில் ஃபைண்ட் டிவைஸ் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட் இயர்பட் இல்லை ரைட் இயர்பட்ஸை ரிங் பண்ண வைக்கலாம். சவுண்டு கேட்குதா? ஸோ குட்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமிங் மோட் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் போனால் இப்போதைக்கு அப்டேட் ஃபிர்ம்வேர் கூட இருக்குது. நீங்கள் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் மற்றபடி இயர்பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட்டில் எவ்வளோ இருக்குன்றதை காட்டுது. அண்ட் கேஸோட பேட்டரி இது வரைக்கும் நம்மளுக்கு காட்டலை. ஸோ கேஸ் வந்து இயர்பட்ஸ் வேணால் வந்து கேஸில் ஒரு வாட்டி வச்சு பார்ப்போம்.
ஸோ இயர்பட்ஸ் ஒரு வாட்டி கேஸில் வச்சுன்னா ரைட் இயர்பட்ஸோட பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா காட்டல அண்ட் கேஸோட பேட்டரியும் காட்டலை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக் மாதிரி தான் தெரியுது. ஓவரால் இந்த ஆங்கர் R50i இந்த TWS இயர்பட்ஸுக்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ரிவ்யூ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இதோட ஃபுல் எல்லாமே பேட்டரி ப்ளே டைமர்ஸ் எவ்வளோ நேரம் வரும் அண்ட் ஆடியோ எப்படி இருக்குது, காலிங் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ட்விட்டர் என்னோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா சேனலோட லிங்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது TWS இயர்பட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேனல் லிங்க்கில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும்.